வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரவா இட்லி இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இதில் சேர்த்துருக்கிறேன். அந்த இன்க்ரீடியண்ட் போட்டு நீங்கள் செய்கிறப்ப இந்த இட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். யார் வேணால் செய்யலாம். ஹோட்டல் டேஸ்ட்லேயும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவா இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதிலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நமக்கு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இதில் பொரிய விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட ரவா இட்லி. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாவை நான் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு வறுக்காத ரவை நான் நைஸாக இருக்கிற ரவையாக எடுத்துக்கணும். வறுத்த ரவையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இதில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வறுக்கிறப்ப நம்ம இப்போ இப்படி இருக்கிற ரவை நல்ல வாசனையாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நம்ம எடுத்து ஊதுத்துனா மணலாக வரணும். அந்த அளவுக்கு மீடியம் தீயிலே வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பொறுமையான தீயில வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மணலாக இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். நல்லா வெள்ளையாக இருக்கிற இந்த கலராக மாறிடுச்சு. பார்த்தா தெரியும். உங்களுக்கு வாசனையும் நல்லா வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். நான் புளிக்காத தயிர், நல்லா திக்காக இருக்கிற தயிராக ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்சுது அப்படின்னா நம்மளோட ரவா இட்லி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே எடுத்துக்கோங்க. தயிரும் உப்பும் எல்லா சைடும் நல்லா கலந்து வர மாதிரி இந்த ரவையை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் எடுத்து தண்ணி ஊற்றுறனால உங்களுக்கு நான் தண்ணி வெள்ளை கலராக இருக்குது. தயிர் எடுத்த கப்லேயே எடுத்தேன். இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு மாவு இருக்குது. இப்போ இந்த மாவை கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா ரவை நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் மாவு திக்காரும். அதுக்கேற்ற மாதிரி இட்லிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக கேரட்டும் பொடியாக கட் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா நம்ம கேரட்டோட கலர் நம்ம இட்லியில் இறங்கிடும். அதனால் 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா கேரட்டும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வேகப்பட்டால் சில பேர் மஞ்சள் தூள் கூட இதை சேர்த்துப்பாங்க. எனக்கு இட்லி கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்குங்கிறனால நான் இப்போ சேர்க்கலை இதில். இப்போ பாருங்கள் நல்லா 10 நிமிஷம் ஊறினதுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா இட்லி கொஞ்சம் சப்பையாக ஆகிடும். அதே மாதிரி மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா வரமாவு தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஈனோ. அதாவது இது சோடா உப்பு போடுவாங்க கடைகளில், நம்ம அது போட வேண்டாம். ஈனோங்கிறது ஒரு நேச்சுரல் சால்ட், அது ஒரு ஃப்ரூட் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு டைஜஷனுக்கு தான் நிறைய சாப்பிடுவாங்க. யார் வேணால் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. இதை நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டு உடனே இட்லி ஊற்றிடணும். ரொம்ப முன்னாடியே வச்சுருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது, ஒரு மாதிரி சப்பையாக ஆகிடும். இப்போ நான் துணி வச்ச இட்லி தட்டில் இப்போ நம்ம ஈனோ சால்ட்டு கலந்த உடனேயே நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்றேன். இப்போ நம்ம கலந்த மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா 7 இட்லி கரெக்டாக வரும். உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பை, வறுத்த முந்திரி பருப்பை இட்லி தட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு டேஸ்ட்டோட சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இட்லி தட்டுலேயும் நான் ஊற்றிட்டேன்.
இப்போ ஊற்றின இட்லி தட்டை நல்லா வந்து இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் தலை அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி கல்லாயிரும். இந்த இட்லின்னு கிடையாது, எல்லா இட்லியுமே அந்த மாதிரி தான் செய்யணும். இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேகும். வெந்ததுக்கு அப்புறம் ஒரு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா நம்ம கருவேப்பிலை குச்சி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு தட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு பாருங்கள், ஒன்றுமே ஒட்டலை, நல்லா பந்து மாதிரி இட்லி செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த இட்லி வந்து நீங்கள் சாம்பார், தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னியோட ப்ளேலிஸ்ட்டு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.